ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் கன்சாலிடேட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்சாலிடேட் அப்படின்னா மல்டிபிள் ஷீட்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு ஒரே ஷீட்டில் எப்படி சம் பண்ணுறது, ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, ஆவரேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் கன்சாலிடேட். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷீட்டில் மேக்ஸுன்ற ஷீட்டில் மேக்ஸ்க்கான மார்க்கு ஸ்டூடெண்ட்டோடைய நேம் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற செகண்ட் ஷீட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான மார்க்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ரெண்டையுமே கன்சாலிடேட் பண்ணி தேர்ட் ஷீட்டில் கொண்டு வரணும். அதாவது 2 மார்க்கையும் ஆட் பண்ணி கன்சாலிடேட் அப்படின்ற ஷீட்டில் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஓகே, கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு டேட்டா ரிப்பனில் கன்சாலிடேட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகணும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு சம்முன்ற ஃபங்க்ஷன் இருக்கும். பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ்க்கு கீழே சம்முன்ற ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக இருக்கு இல்லையா? அதில் நமக்கு என்ன ஃபார்முலா வேணுமோ அந்த ஃபார்முலாவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சம் ஃபார்முலா, கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபார்முலாமே கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கன்சாலிடேட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் C2 செல்லில் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா ரிப்பனில் கன்சாலிடேட் ஆப்ஷன் போங்க. அதில் ஃபங்க்ஷனில் சம் ஃபார்முலா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. தென் ரெஃபரன்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸுன்ற ஷீட்குள்ளே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய மேக்ஸோடைய வேல்யூஸ் எல்லாம் என்னவோ அந்த மார்க்ஸ் வேல்யூஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்றத காமிக்கும். தென் ஆட் கொடுத்துருங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய மார்க் டீட்டெயில்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அகெயின் ஆடுன்ற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ரெஃபரன்சஸில் இந்த 2 ஷீட்டுக்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? தென் ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா 2 ஷீட்டில் இருக்கக்கூடிய மார்க்ஸை ஆட் பண்ணி இந்த கன்சாலிடேட் அப்படின்ற ஷீட்டில் உங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வரும். ஓகேங்களா? ஓகே, மேக்ஸில் ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மார்க் பார்த்திங்கன்னா 85. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏக்கான மார்க் பார்த்திங்கன்னா 100. ஸோ 100 + 85 = 185. ஸோ கரெக்டாக வந்திருக்கு இல்லையா? தென் அதே மாதிரி மேக்ஸில் பியோட மார்க் 95, கம்ப்யூட்டர் சயின்ஸில் பியோட மார்க் 69. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு 164 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்டுக்கான மார்க்கை வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹெச்சோட மார்க் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 100, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் 93. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி 193 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் கன்சாலிடேட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.